ஆல்ரெடி நம்ம வந்து லாகின் பேஜ் இதெல்லாமே செல்நேம் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஒரு கூகுள் எப்படி ஓப்பன் பண்ணுறது, கூகுள் ஓப்பன் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணுறது, இல்லை அப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து வெப் எலமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த வெப் எலமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம்னா, இந்த டேக் ஸ்க்ரீன்ஷாட் மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடை டேரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட்னா செலக்ட் பை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஷன் ப்ரொடெக்ட். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜாவா செல்நேம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா செல்நேமில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா மூலமாக செல்நேம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செலக்ட் கிளாஸை யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லைவாக செல்நேம் ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஜாவா எப்படி எழுதணும், ஸோ செல்நேம் ஸ்கிரிப்ட் மூலமாக செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போகிறோம், என்னென்ன வெப்சைட்டில் இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறோன்றதா லைவாக பார்க்க போகிறோம். வாங்க லைவாக. ஸோ இதுதான் என்னுடைய எக்லிப்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து எக்லிப்ஸ் ஜேடிகே அதுக்கப்புறம் செலினியம் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு தேவைப்படுற டிரைவர், அதாவது க்ரோம் ப்ரௌசருக்கு ஒரு டிரைவர் தேவைப்படும். அந்த டிரைவர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கிளாஸ் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே ப்ராஜெக்ட்டில் நான் இப்போ செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறது ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு காஷியன் ஃபோட்டோ பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ போகிறேன். நியூ போனோம்னா கிளாஸ்ன்னு இருக்கும். ஸோ கிளாஸ்ன்றதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேமை செட் பண்ணிக்கலாம். கூட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளாக ஒன்று பார்க்க போகிறதுனால ஸோ மெயின் மெத்தட் ஒன்று தேவைப்படும். ஜாவா யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மெயின் மெத்தட் ஒன்று தேவைப்படும். ஸோ மெயின் மெத்தட் நான் செக் பாக்ஸில் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி ஃபினிஷ் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் கூட தான் நம்ம செல்நேம் ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து லாகின் பேஜ் இதெல்லாமே செல்நேம் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஒரு கூகுள் எப்படி ஓப்பன் பண்ணுறது, கூகுள் ஓப்பன் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணுறது எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நம்மளுக்கு முக்கியமாக 2 விஷயம் தேவைப்படும். என்னதுன்னா, சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் வெப் டிரைவரை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதே தான் அங்கே ஏற்கனவே பண்ண கிளாஸஸ்லேருந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு காப்பி பண்ணி என்னுடைய புது கிளாஸ், அதாவது செலக்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அதே ப்ராஜெக்ட்டில் தான் கிரியேட் பண்ண போகிறோம் எல்லா கிளாஸுமே. ஸோ அதனால் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தனித்தனியாக நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட யூஆர்எல் கொடுக்க போகிறேன். ஸோ டிரைவர் டாட் யூஆர் லான்ச் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த வெப் டிரைவரில் இருக்க மெத்தட் தான் கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ கெட் மெத்தட் கொடுத்துட்டேன். கெட் மெத்தட் கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஏன் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும்னா, இது ஸ்ட்ரிங்கில் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்ட்ரிங்னா ஜாவாவில் என்ன அர்த்தம்னா டபுள் கோட்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கான வெப்சைட் எங்கே இருக்குது, ஸோ அந்த வெப்சைட் நம்ம எடுத்துப்போம். ஸோ நம்ம இந்த வெப்சைட் டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த வெப்சைட்டுக்கான யூஆர்எல் நம்ம வந்து இது கொடுக்குறோம். ஸோ இதான் என்னோட யூஆர்எல், டெஸ்டிங் டாட் காஷியன் ஃபோட்டோக் அப்படின்னு சொல்லி யூஆர்எல் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய வெப்சைட், அதாவது என்னோடய ஸ்கிரிப்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். வேறு எதுவும் பண்ண போகிறது, ஜஸ்ட் இந்த டிரைவ் டாட் கெட் மூலமாக அந்த யூஆரில் இதுக்குள்ளே கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த கெட் மெத்தட் மூலமாக என்னோட ப்ரௌசர், அதாவது க்ரோம் ப்ரௌசருக்கு என்னோட டிரைவர் மூலமாக அந்த யூஆர்எல் லான்ச் ஆகிடும். ஸோ இப்போ யூஆர்எல் கொடுத்துட்டேன். இப்போ விண்டோ மேக்ஸிமைஸ் பண்ணோம் அப்படின்னா டிரைவர் டாட் மேனேஜ் டாட் விண்டோ டாட் மேக்ஸிமைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்கு இந்த மெத்தட் கொடுத்துருக்கோன்னா, என்னோட விண்டோவை நான் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக மேக்ஸிமைஸ்ன்ற ஒரு மெத்தடை கொடுத்துருக்கேன். அதுக்கு டிரைவர் டாட் மேனேஜ் டாட் விண்டோ டாட் மேக்ஸிமைஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஸோ செலக்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போ அதுக்கு நம்ம இந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா, அதாவது டெஸ்டிங் டாட் காஷின் வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, அது ட்ராப் டவுன் சொல்லுவாங்க. இது பேர் தான் ட்ராப் டவுன். இந்த இயர்ஸ் டேட் ஆஃப் பர்த் இயர் சூஸ் பண்ணுறது, ஆர் மந்த் சூஸ் பண்ணுறதாகட்டும், ஆர் டே சூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை ஸ்கில்ஸ் சூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை கண்ட்ரி செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் கண்ட்ரி, ஸோ டேட் ஆஃப் பர்த் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் பண்ண போகிறோம், அதான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன டேக்ல இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்கான HTML கோடு தான் நம்ம வந்து எடுத்து அதை டெஸ்டிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வெப்சைட்டுக்கான ஆர் இந்த பேஜுக்கான HTML கோடிங் எனக்கு இந்த சைடில் காமிக்கும். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த செலக்ட் கிளாஸ், அதாவது ட்ராப் டவுன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ராப் டவுன் என்ன டேக்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த ஏரோ மார்க் ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூவாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எனக்கு எதில் வேணுமோ அங்கே எதுவே நான் வந்து செலக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த விஷயம் வந்து அது எலமெண்ட் ஹைலைட் ஆகி காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது செலக்ட் டேக்ல இருக்குது. ஸோ அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், செலினியமில் செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இந்த ட்ராப் டவுனில் இருக்க வேல்யூஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக செலக்ட் கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் டேக்ல இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணணும். ஸோ ஐடின்னு ஒரு விஷயம் இருக்குங்களா. ஸோ நம்ம எலமெண்ட் சூஸ் பண்ணுறதுக்காக லொக்கேட்டர்ஸ் சூஸ் பண்ணுவோம். அதுக்காக ஆட்ரிபியூட் எடுக்கிறேன். அந்த ஆட்ரிபியூட் தான் ஐடி என்ற ஆட்ரிபியூட். அதுக்கான வேல்யூ என்ன, ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஜஸ்ட்டு இந்த ஸ்கில்ஸ்ன்றதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் கோடிங்கில் அது ஸ்கிரிப்ட் செல்லியம் ஸ்கிரிப்ட் எது இருக்குல்ல அந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பேஸ்ட் பண்ணுறது? டேரெக்டாக பேஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மெத்தட் கொடுக்க போகிறோம், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட். ஏன் இந்த டிரைவர் வச்சு நம்ம எல்லா மெத்தடும் கால் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப் டிரைவர். ஸோ அந்த வெப் டிரைவருக்கு தான் நான் டிரைவர்ன்ற ஆப்ஜெக்ட் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்க மெத்தட்ஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட் நான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபைண்ட் எலமெண்ட் இப்போ பை டாட் நம்ம அங்கே சூஸ் பண்ணுறது ஐடி. ஸோ ஐடி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அங்கே காப்பி பண்ணேன், அதோட வேல்யூவை இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபைண்ட் எலமெண்ட், அதாவது இந்த வேல்யூவை நான் இந்த எலமெண்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன், ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ண போகிறேன். அது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெத்தட் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் எல்லோ கலர் பாக்ஸ் ஒன்று காமிக்கும். அங்கே நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்போது, ஸோ வெப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து வெப் எலமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த வெப் எலமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோன்னா, இந்த ஃபைண்ட் எலமெண்ட் சொல்கிறது நம்மளுக்கு வெப் எலமெண்ட் என்ற விஷயத்தை கிளாஸ்க்குள்ள தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆக போகுது. ஸோ வெப் எலமெண்ட் இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து செலக்ட்ன்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கில்ஸ் தான் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் ஸ்கில்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நமக்கு எரர் வரும். கடைசியாக நம்ம என்ன பண்ணால் செமிகோலன் போட்டு, ஏன்னா ஜாவா மூலம் பண்ணுறதுனால எல்லா ஸ்டேட்மெண்ட் எங்கே முடிச்சாலும் நம்ம செமிகோலன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னும் ஸ்டில் எனக்கு எரர் வருது. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெப் எலமெண்ட் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் காமிக்கணும், இம்போர்ட். ஏன் இம்போர்ட் காமிக்கணும், நம்ம செலினியமை ஜாவா மூலமாக யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஜாவான்றது வேற ஒரு லாங்குவேஜ். ஸோ அதில் ஒரு டூல் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் என்ற ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இம்போர்ட் ஆகிடும், அந்த எரரும் போயிடும். ஒரு வாட்டி நம்ம கோடிங்கை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சோம். அந்த எலமெண்ட்டை ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருந்தது. அந்த ஐடிக்கான வேல்யூ எடுத்தோம். அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெப் எலமெண்ட் சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா செலக்ட் கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது, அது மூலம் எப்படி நம்ம வேல்யூஸ் சூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ செலக்ட் கிளாஸ்ன்றது இன்பில்டாக எனக்கு செலினியமில் இருக்க ஒரு கிளாஸ் தான். ஸோ செலக்ட். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக டைப் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா எக்லிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். SCL கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ்னு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செலக்டில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே நம்மளுக்கு சஜஷனில் காமிக்கும். ஸோ எனக்கு தேவை நான் செலினியம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் கிளாஸ். ஸோ அது என்ன பேக்கேஜில் இருக்குன்னா org.openqa.selenium.support அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்துக்கிறேன். இப்போ கிளாஸில் நம்ம கண்டிப்பாக என்ன கிரியேட் பண்ணணும், ஜாவா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட்ன்ற விஷயம் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன், செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு நியூ ஆஃப் செலக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன தரப்போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெப் எலமெண்ட். ஸோ என்ன வெப் எலமெண்ட் தரப்போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஐடி மூலமாக ஸ்கில்ஸ்ன்ற வேல்யூவை நான் வெப் எலமெண்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் தான் செலக்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் தான் நம்ம இதுக்குள்ளே தரப்போகிறோம். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ முடிக்கும் போது நம்ம ஜாவா யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா செமிகோலன் கொடுத்துக்கிறோம். இப்போ நான் செலக்ட் கிளாஸை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணிட்ட போதுமா, நம்மளால ட்ராப் டவுன்லேருந்து அதை வேல்யூ சூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ட் கிளாஸ்க்குள்ளே எனக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா, செலக்ட் பை இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பை வேல்யூ, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த 3 மெத்தட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ட்ராப் டவுன்லேருந்து வேல்யூவை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம 3 மெத்தட் யூஸ் பண்ணலாம். எனக்கு 3 மெத்தட் தேவைப்படாது, ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம்னா செலக்ட் பை வேல்யூ. அப்போ 3த்துக்கு டிஃப்ரென்ஸ் மட்டும் என்னென்னு பார்ப்போம். ஸோ இங்கே நம்மளோட வெப்சைட் போனீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் செலக்ட் ஆகல இருக்கும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கீழே ஆப்ஷன்ஸ், வேல்யூ, அதில் செலக்ட் ஸ்கில்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ உள்ள அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே எனக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் டேக்குள்ளே வேல்யூன்ற ஒரு ஆட்ரிபியூட்குள்ளே எனக்கு சில வேல்யூஸ் இருக்குது. அந்த HTML, CSS, JS, செலினியம், PHP, ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டில் ஏதோ ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ண போகிறோம். அப்போது அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஜாவா பொறுத்தவரைக்கும் இண்டெக்ஸ் 0ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2, 3. இப்போ எனக்கு 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எனக்கு இயர் போனீங்கன்னா, இப்போ இயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு 100 days இருக்கும், இல்லை 200 days கூட இருக்கும். ஸோ அது எல்லாமே என்னால் இண்டெக்ஸ் சூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, செலக்ட் பை வேல்யூன்றதை போய்க்கலாம், ஆர் செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல செலக்ட் பை வேல்யூன்றதை எடுத்துக்கிறேன். ஸோ வேல்யூன்றது என்னென்னா இந்த உள்ளே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ வேல்யூக்குள்ளே அதை வேல்யூன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம டபுள் கோட்ஸில் ஒரு HTML, CSS அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தான் வேல்யூஸ்.
ஸோ அப்போ விசிபிள் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பக்கத்தில் போல்டாக நம்மளுக்கு HTML கேப்ஸில் CSS கேப்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளோட விசிபிள் டெக்ஸ்ட். இப்போ நான் எதை செலக்ட் பண்ண போகிறேன்னா என்னோட வேல்யூ வச்சு செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு HTMLன்றதை ஜஸ்ட் காப்பி பண்ணி ஆர் HTML மட்டும் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்கிரிப்டில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம், அப்போ இந்த மெத்தடில் எப்படி கால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் மூணுமே எனக்கு செலக்ட் கிளாஸ்ன்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் என்ன, செலக்ட் பை வேல்யூ அப்படின்ற மெத்தட். ஸோ செலக்ட் பை வேல்யூன்னு கொடுத்துட்டு ஏன்னா வேல்யூ தான் நம்ம பேஸ்ட் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன் டபுள் கோட்ஸில் போகிறோம்னா இதுவும் ஸ்டிங் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டிங்குன்னு கொடுத்தாலே டபுள் கோட்ஸ்குள்ள தான் போடணும். ஸோ இது மூலியமாக என்ன பண்ணிக்கிறேன், செமிகோலன் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், செலக்ட் பை வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டே எனக்கு அந்த ஸ்கில்ஸ்ன்றத அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கண்டுபிடிச்சி எனக்கு உள்ளே போகும். அந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம், HTML சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு HTML சூஸ் பண்ணுதா இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணுதா செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்மளோட ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன், ஜாவா மூலம் பண்ணுறதுனால நம்ம ஜாவா அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வெப்சைட் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கீழே அந்த ஸ்கில்ஸ்ன்றதுல HTML அப்படின்னு சூஸ் ஆயிடுச்சு. ஆனால் முன்னாடி நம்ம ஒரிஜினல் வெப்சைட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வெறும் செலக்ட் ஸ்கில்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போது ஆட்டோமேட்டட் டெஸ்ட் சாஃப்ட்வேர் மூலமாக அதாவது செலினியம் மூலமாக நம்ம வந்து URL லான்ச் பண்ணி அதுக்குள்ளே நான் ஸ்கில்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ண ஸ்கில்ஸ் என்னன்னா HTML. அந்த HTML ஸ்கில் தான் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுவே மேனுவலாக பண்ண போகிறதுல நம்ம ஆட்டோமேஷனில் பண்ண போகிறோம். அதுக்காக தான் என்ன பண்ணுறேன், செலினியம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம வந்து செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு ட்ராப் டவுன் வந்து வேல்யூவை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி சூஸ் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். அதாவது ஜாவா மூலமாக செலினியம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெப்பேஜோ ஒரு வெப்சைட்டையோ நம்ம எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே எப்படி பார்க்க போகிறோம்னா லைவாக செலினியம் ஸ்கிரிப்ட் எழுதி அது எப்படி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது, அதுக்கு என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணுறோம் அதான் லைவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எனக்கு இப்போது இது ஒரு டாபிக் முடிஞ்சு செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அது காஷின் ஃபோட்டோகிராஃபி பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணி ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஸோ என்ன கிளாஸ்னா ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸ் நேமை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம மெயின் மெத்தட் தேவைப்படும். ஸோ மெயின் மெத்தட் செலக்ட் பண்ணிப்போம். ஸோ ஃபினிஷ் கொடுத்தோம்னா இப்போ இன்னொரு கிளாஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே ஏற்கனவே பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் வெப் டிரைவர் இன்ஸ்டேஸ் பண்ணுறத ஜஸ்ட் காப்பி பண்ணி இல்லை நம்ம URL இருக்க கூட, ஏன்னா அதே URL தான் கூட நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப் நம்மளுக்கு வந்து எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதனால் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அதை காப்பி பண்ணி என்னுடைய புது கிளாஸ் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸாம்பிள் என்ற கிளாஸில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். அது எப்படி எடுப்போம், அதுக்கு செலினியம் வச்சு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா செலினியமில் எனக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன கிளாஸ் ஆர் மெத்தட் பார்த்தீங்கன்னா டேக் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா org.openqa.selenium என்ற பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. நான் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, ஏன்னா கிளாஸ் ஜாவா பற்றியும் கிளாஸாக இருந்தாலும் ஆர் இன்டர்ஃபேஸாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆகும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் நம்மளால் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஏன்னா ஜாவான்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ ஈக்குவல் டு நான் எதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன், வெப் டிரைவர் மூலமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். ஸோ வெப் டிரைவருக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் தான் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை முடிச்சுக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டில் எனக்கு எரர் அடிக்குது. ஸோ என்ன எரர் அடிக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் டைப் கேஸ்ட் பண்ணணும், அப்போ வெப் டிரைவரும் இந்த டேக் ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த வெப் டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் இன்டர்ஃபேஸ் தான், இந்த டேக் ஸ்க்ரீன்ஷாட்டும் இன்டர்ஃபேஸ் தான். ஆனால் ரெண்டுத்துமே எனக்கு மேட்ச் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த டேக் ஸ்க்ரீன்ஷாட் அந்த இன்டர்ஃபேஸை இந்த டிரைவர் கூட நான் டைப் கேஸ்ட் பண்ணிக்கிறேன். டைப் கேஸ்ட் பண்ணா 2 பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே டேக் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எரர் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆப்ஜெக்ட் டேக் ஸ்க்ரீன்ஷாட் இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக டேக் ஸ்க்ரீன்ஷாட் இன்டர்ஃபேஸில் எனக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்
டாட் கெட் ஸ்க்ரீன்ஷாட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட வெப்பேஜை ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே என்ன தரணும்னா நம்ம என்ன டைப்பில் இந்த ஃபைலை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஸ்க்ரீன்ஷாட் நம்மளுக்கு என்னது இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்து எடுக்கலாம், இல்லை ஸ்னைப்பிங் டூல் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நான் என்னோட ஸ்கிரிப்ட் மூலமாக எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, எதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ சப்போஸ் எரர்ஸ் எதாவது வருது. ஸோ எரர் இப்போ வந்து மிஸ்டேக் எதாவது பண்ணுறீங்க, இல்லை எரர் எதாவது வருதுன்னா அந்த எரர்லாம் நம்ம கேப்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் மெத்தடை செலினியம் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அவுட்புட் டைப். ஸோ அவுட்புட் என்ன மாதிரி டைப்பில் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அப்போது அவுட்புட் டைப்புன்னு கொடுத்துட்டு ஸோ அவுட்புட் டைப் இங்கே ஒரு செலினியமில் இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ டாட் என்ன மாதிரி நம்ம ஃபைலாக ஸ்டோர் பண்ண போகிறோம்னா ஒரு ஃபைலை இமேஜாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ்ன்றது ஒரு ஃபைல் தான். ஸோ டாட் ஃபைல்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபைல்னு கொடுத்துட்டு முடிக்கும் போது என்ன பண்ணிக்கிறேன், நம்ம வந்து ஒரு செமிகோலன் முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கெட் ஸ்க்ரீன்ஷாட் ஆஸ் மெத்தட் என்னவா நம்மளுக்கு எதுக்குள்ள ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ என்னவா இந்த மெத்தட் என்னவா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது, என்னவா ஸ்டோர் பண்ணுறது பார்ப்போம். ஸோ அதுக்கு ஸ்டோர் பண்ணது எது பார்க்கணும்னா இந்த கெட் ஸ்க்ரீன்ஷாட் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல். ஸோ ஃபைலாக எனக்கு ஸ்டோர் ஆக போகுது. ஃபைல்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுற ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் ஃபைல். ஸோ அந்த ஃபைல்ன்ற கிளாஸ் மூலமாக தான் நம்ம ஸ்டோர் ஆக போகுது. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல்னு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இது சோர்ஸ் ஃபைல்னு வச்சுக்கிறேன். ஏன் இதை சோர்ஸ் ஃபைல் வைக்கிறேன்னா இது ஒரு சோர்ஸாக வச்சுக்கிறேன். இந்த சோர்ஸை நான் ஸ்க்ரீன்ஷாட் இந்த கெட் ஸ்க்ரீன்ஷாட் மெத்தட் ஸ்க்ரீன்ஷாட் மெத்தட் எடுத்து கொடுக்கும். அதை சோர்ஸ் ஃபைல் வச்சுக்கிறேன். இந்த சோர்ஸ் ஃபைலை நான் வேற ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அது என்னோட லோக்கல் டிரைவராக இருக்கலாம், இல்லை என்னோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபைல் எனக்கு என்ன பண்ணால் இம்போர்ட் ஆகும். ஸோ இம்போர்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் இம்போர்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சோர்ஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ சோர்ஸ் ஃபைல் நம்ம எடுத்து நான் வேற இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறேன். அது வந்து லோக்கல் டிரைவில் இருக்கலாம், இல்லை நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு லொக்கேஷன் நம்ம தரணும். என்ன தர போகிறோம்னா இப்போ ப்ராஜெக்ட்டில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி கூட ஸ்டோர் பண்ணலாம், ஸ்டோர் பண்ண முடியாதனால எதுக்காக ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன்னா நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லை, நம்மளால் 10 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், இல்லை மல்டிபிள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு இந்த ஃபோல்டரோட லொக்கேஷனை எடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி எடுக்கிறதுனா இந்த ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா இதுக்குள்ள லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை என்ன பண்ண போகிறேன், இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காப்பி ஃபுல் பாத். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி காப்பி ஆகிடும். ஸோ காப்பி பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த கிளாஸ் இப்போ நான் வந்து சோர்ஸ் ஃபைல் எடுத்துகிறேன். இந்த சோர்ஸ் ஃபைலை ஸ்டோர் பண்ண போகிறேன். அது ஸ்க்ரீன்ஷாட்டோட வெப்சைட்டை எடுத்துகிறேன். ஓகே, நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் லொக்கேஷன் எடுத்துகிறேன். ஆனால் என்னால் இப்போயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்போ ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கு எனக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஜார் ஃபைல் தேவைப்படுது. இந்த ஜார் ஃபைல் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது. ஸோ அது என்ன ஜார் ஃபைல் பார்த்தீங்கன்னா comments.io அப்படின்ற ஜார் ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணது காமிச்சிடுறேன். ஸோ ஜஸ்ட் க்ரோமில் போயிட்டு ஏதோ ஒரு வெப்சைட் ஏதோ ஒரு ப்ரௌசர் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா comments.io ஜார் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் என்ன டவுன்லோட் அப்பாச்சி comments.io அப்படின்னு இருக்கும். இதே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை மேவன்ட் அப்பாச்சி லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்லேயே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுக்குற இதில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பைனரி இருக்கும், இன்னொன்று சோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எனக்கு பைனரி தான் தேவைப்படும், சோர்ஸ் தேவைப்படும். ஏன்னா பைனரி மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த comments.io ஜார் ஃபைலை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு comments.io டார் ஃபைல் ஜிப் ஃபைலாக இருக்கும். நம்மளுக்கு தேவைப்பட்ட ஜிப் ஃபைல் தான், டார் ஃபைல் டவுன்லோட் பண்ணக்கூடாது. இந்த லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ராலாம் பண்ண தேவையில்ல, நம்ம இப்படியே என்ன பண்ணுறோம்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எனக்கு இந்த மாதிரியே பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அதே பேஸ்ட் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சரி, டவுன்லோட் பண்ணதை ஸ்டோர் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி என்னோட ப்ராஜெக்ட்டில் அந்த comments.io ஜார் ஃபைலை யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பில்டு பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஸோ நம்ம செலினியம் ப்ரீவியஸ் வீடியோஸில் செலினியம் ஆட் பண்ணியிருப்போம் நம்மளோட ப்ராஜெக்ட்டில். ஸோ அதே மாதிரி தான் எந்த ஜார் ஃபைல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணாலும் அந்த ஜார் ஃபைல்ஸ் எல்லாமே பில்டு பாத் மூலமாக தான் நம்ம வந்து எதில் கொடுக்கணும், நம்ம ப்ராஜெக்ட்டில் கொடுக்க முடியும். ஸோ பில்டு பாத் போகிற அதில் கான்ஃபிகர் பில்டு பாத், ஏன்னா நம்ம இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் லைப்ரரி சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதில் கிளாஸ் பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்க காம்பனன்ட்ஸ் பேன் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எனேபிள் ஆகும். இதில் ஆட் எக்ஸ்ட்ரா ஜார்ஸ்ன்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விதமாக இருக்கும். ஸோ comments.io 2.180
அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் ஃபைலாக இருக்கும். ஸோ ஜிப் ஃபைலை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி எனக்கு தேவையில்லை, நம்மளுக்கு வந்து தனியாக ஜார் ஃபைலாகவே எனக்கு டவுன்லோட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள முன்னாடி இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி போயிட்டு ஸோ பேக் போனீங்கன்னா இந்த இடத்துல மேவன் ரெபாசிட்டரி அப்படின்னு இருக்கும். ஸோ முன்னாடி நம்ம வந்து ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஜிப் ஃபைலாக வேணாம், எனக்கு எக்ஸ்ட்ராலாம் பண்ண தேவை, ஜார் ஃபைலாக பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதே லிங்க்கில் மேவன் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இதே காமர்ஸ் டிரைவோ தான், அதில் மேவன் ரெபாசிட்டரி லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா வேணும், ஓகே ஜார் ஃபைலாக வேணும்னா ஜார் ஃபைல் வேணுமா இல்லை டிபெண்டன்ஸே வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜார் ஃபைலாக வேணும்னு சொல்லிட்டு இது ஜார் ஃபைல்ஸ் பண்ணிங்கன்னா ஜார்ன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிடும். ஏன்னா ஜார் ஃபைலோட இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வெர்ஷன் வேணாம், எனக்கு வேறு ஏதாவது வெர்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து 2.18.0 தான் வேணும் அப்படின்னா அதை போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு வெர்ஷன் மாற்றிக்கலாம். இப்போ வெர்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் 2.18.0 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜார் ஃபைலும் டவுன்லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 2.0 2.18.0. ஸோ இந்த ஜாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் நம்ம டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஏற்கனவே இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டா நம்ம ஜார் ஃபைலை டேரெக்டாக நம்ம ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் போகிறேன். இப்போ ஸ்கிரிப்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸ் பாத். ஸோ எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் ஆட் எக்ஸ்டென்ஸ் ஜார்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதை காமர்ஸ் டிரைவோ 2.18.0 ஜார் ஃபைலை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அப்ளை அண்ட் க்ளோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் லைப்ரரி சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே செலினியம் ஆட் பண்ணியிருப்போம், commons.ioன்ற ஜார் ஃபைல் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஜார் ஃபைல் ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜார் ஃபைலை ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம சோர்ஸ் ஃபைல் எடுத்துட்டோம். சோர்ஸ் ஃபைல் எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த சோர்ஸ் ஃபைலை அதை சோர்ஸாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் என்ன பண்ணணும்னா இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கான லொக்கேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபைல் ஹேண்ட்லர் ஆர் ஃபைல் யூட்டில்ஸ் சொல்லிட்டு ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபைல் ஹேண்ட்லர் ஆர் ஃபைல் யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஸோ ஃபைல் யூட்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஃபைல் ஹேண்ட்லர் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் யூட்டில்ஸ் அப்படின்னு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதை வந்து டெஸ்டினேஷன் ஃபைலாக வச்சுக்கிறேன். எதுக்குன்னா நம்ம வந்து நம்மளோட சோர்ஸ் ஃபைலை ஒரு டெஸ்டினேஷனில் சேவ் பண்ணுறது தான் இந்த ஃபைல் யூட்டில்ஸ் ஆர் ஃபைல் ஹேண்ட்லர் அப்படின்ற கிளாஸ் இருக்குது. ஸோ ஃபைல் யூட்டில்ஸ் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் ஈக்குவல் டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபைல் ஒன்று நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைல் டாட் காப்பி அப்படின்னு மெத்தட் கொடுக்குறேன். இல்லைனா ஃபைல் ஹேண்ட்லர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஃபைல் யூட்டில்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இப்படி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைல் யூட்டில்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே எனக்கு ஒரு மெத்தட் இருக்கும். என்ன மெத்தட்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் யூட்டில்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைல் யூட்டில் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைல் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைலில் நான் ஃபைலுன்ற ஒரு கிளாஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ ஃபைலுன்ற இன்னொரு அதே கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை நான் என்ன வச்சுக்கிறேன்னா டெஸ்டினேஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே என்ன தரப்போகிறோம்னா ஸ்டிங் பாத் நேம் லொக்கேஷன் தரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஸ்டிங்கிட்ட தான் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ முடியும் போது செமிகோலன் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா என்னோட ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டருக்குள்ள தான் நான் என்னோட சோர்ஸ் ஃபைலை சேவ் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு லொக்கேஷன் இருக்கும். லொக்கேஷன் ஜஸ்ட் இந்த காப்பி ஃபுல் பாத்துன்னு இருக்கும். இது கிளிக் பண்ணினா காப்பி ஆகிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நான் காப்பி பண்ண என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டர் லொக்கேஷன் எனக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷன் கொடுத்தா போதுமா, எனக்கு டெஸ்டினேஷன் ஃபைல் கிரியேட் ஆகிடுமா, இல்லை நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்டோர் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஃபைலாக அதை சேவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்ன ஃபைல் நேம் வைக்கிறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் டாட் நம்மளுக்கு இமேஜஸ்ன்றதுனால அது ஜேபிஜியாக ஸ்டோர் பண்ணலாம், அது பிஎன்ஜி வச்சுக்கலாம், அது நம்மளுக்கு இமேஜஸ் ஃபார்மேட் இருக்கும் அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் டாட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நான் என்னோட இமேஜை என்னோட ஸ்க்ரீன்ஷாட்டை ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ என்கிட்ட சோர்ஸ் ஃபைலில் இருக்குது, டெஸ்டினேஷன் ஃபைலில் இருக்குது. எந்த இடத்துல சேவ் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம், ஸோ அதை எந்த சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தான் நம்ம அந்த ஃபைல் யூட்டில்ஸ் ஆர் ஃபைல் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபைல் ஹேண்ட்லருக்கு பதிலாக ஃபைல் யூட்டில்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் யூட்டில்ஸ் டாட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ காப்பி டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு காப்பி டைரக்டரி பண்ணால் காப்பி ஃபைல் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்க போகிறது காப்பி ஃபைல். இப்போ காப்பி ஃபைல் கொடுக்குறேன். இப்போ என்னோட சோர்ஸ் ஃபைல்
கமா டெஸ்டினேஷன் ஃபைல் சொல்லிட்டு 2 வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்றுத்துல என்னோட சோர்ஸ் ஃபைல் இருக்குது, இன்னொருத்துல டெஸ்டினேஷன் ஃபைல் இருக்குது. ஸோ அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைல் யூட்டில்ஸ் கிளாஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஐஓ எக்ஸெப்ஷன் வரும். ஏன் ஐஓ எக்ஸெப்ஷன்னா இந்த சோர்ஸ் ஃபைல் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது, டெஸ்டினேஷன் ஃபைல் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. இது வந்து இன்புட் அவுட்புட் சொல்லுவாங்க. ஐஓ எக்ஸெப்ஷனா இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது மேலே வச்சுட்டு நான் ஆட் த்ரோஸ் டிக்ளேஷன் கொடுத்தனா எனக்கு அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். த்ரோ ஆன பிறகு அந்த எரர் எனக்கு போயிடும். இப்போ ஒன்ஸ் நான் சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரன் பண்ணால் எனக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஃபோல்டர் ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டருக்குள்ளே screenshot.png ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். அந்த ஃபைல் கிரியேட் ஆகுதா செக் பண்ண போகிறோம். ஸோ ரன்னஸ் நம்ம ஜாவா மூலம் பண்ணுறதுனால ஜாவா அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமைஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வெப்சைட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் போய் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கன்சோலில் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபோல்டருக்குள்ளே screenshot.png ஃபைல் வந்திருக்கா இல்லை செக் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ஏரோ மார்க் வந்திருக்கும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா screenshot.png ஃபைல் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட வெப்சைட்டை அது போயிட்டு எனக்கு டேக் ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த சோர்ஸ் ஃபைலை ஒரு டெஸ்டினேஷன் ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்படி தான் செலினியமில் ஜாவா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ ஓகேவா. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தோம். ஆனால் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில இடம் தான் வந்தது. ஆனால் இப்போ என்னோட வெப்சைட் போனீங்க அப்படின்னா இப்போ என்னோட வெப்சைட் போயிட்டு அந்த testing.kashinfotech.com போய் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் எனக்கு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் நம்ம செக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், எனக்கு நீங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் வந்திருக்கு. ஆனால் வெப்சைட் போய் பார்த்து வெப்சைட்டில் இந்த சப்மிட் பட்டன் ரெஃப்ரெஷ், அதுக்கப்புறம் கீழே Kashinfotech அதோட ஃபேஸ்புக் சேனல், ட்விட்டர் சேனல், அப்புறம் லிங்க்டின் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே எனக்கு காட்டல. எனக்கு இதுலேருந்து இந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் தான் எனக்கு காமிச்சது. இந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இந்த பட்டன்ஸ் எதுவுமே எனக்கு டெக்ஸ்ட் ஃபைல் எதுவுமே காமிக்கல. ஸோ அப்போ அது ஃபுல்லாக எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது, அதை பற்றி தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும் எடுத்து கொடுத்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஃபுல் பேஜை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது, அதுவும் ஜாவா யூஸ் பண்ணி செலினியம் வெப் டிரைவர் மூலமாக அந்த ஃபுல் வெப்சைட் பேஜை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் லைவாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ Kashinfotech பேக்கேஜ்குள்ளே வச்சுட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுல் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்க போகிறோம். முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தோம், அதை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு அளவுக்கு மட்டும் தான் வந்தது. நான் ஃபுல்லாக அந்த பேஜ் ஃபுல்லாக எனக்கு வரணும், வெப்சைட் ஃபுல்லாக எனக்கு வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு கிளாஸ் தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி லைப்ரரிஸ் ஆட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்க்கலாம். இப்போ இந்த லைன் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி இந்த ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்போம்ல ஃபஸ்ட்டு 4 லைன். ஓகேங்களா. ஸோ இதே நான் பேஜ் தான் மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். ஆனால் என்ன முன்னாடி பார்த்தது நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கான ஏரியா மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது. எப்படி எடுத்ததுன்னா டேக் ஸ்க்ரீன்ஷாட் என்ற இன்டர்ஃபேஸ் மூலமாக எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம். இப்போது இதே இதுவை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, அதுக்கு எனக்கு ஒரு ஜார் ஃபைல் இப்போ எப்படி காமன்ஸாக ஜார் ஃபைல் ஸ்டோர் எடுத்தோமோ அதே மாதிரி தான் இப்போ ஃபுல் பேஜும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க எனக்கு இன்னொரு ஜார் ஃபைல் தேவைப்படுது. அந்த ஜார் ஃபைல் தான் A-shot jar ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து comments.io ஜார் ஃபைலை இன்ஸ்டால் மேவன் ரெபாசிட்டரின்ற லிங்க்குள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணுமோ அதே மாதிரி தான் என்னுடைய A-shot என்ற ஜார் ஃபைலையும் இதே மேவன் ரெபாசிட்டரி போய் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மேலே நம்மளுக்கு A-shot jar ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ A-shot ஜார் அப்படின்னு கொடுத்தது என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த A-shot ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய A-shot வரும், நிறைய A-shot ஜார் ஃபைல்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா Yandex QA Tools A-shot வெப் டிரைவர் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதையும் யார் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அப்பாச்சின்ற கம்பெனி தான் எனக்கு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், இது உள்ளே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 1.5 1.54 அப்படின்னு சொல்லி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். இதில் லேட்டஸ்ட் வெர்ஷனான 1.5.4ன்ற வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், இது கீழேயும் அதே மாதிரி டிபெண்டன்சி எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு தேவை ஜார் ஃபைல். ஸோ ஜார் ஃபைல் என்ன பண்ணுறேன்னா ஃபைல்ஸ்ன்றதுல பாம்னு இருக்கும், ஜார் ஒன்று இருக்கும். ஸோ ஜாரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த ஜார் எப்படி comments.io ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான் என்னோட ப்ராஜெக்ட்டில் இந்த A-shot ஜார் ஃபைலை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது, அது மூலம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ comments.io ஜார் ஃபைலை ஆட் பண்ணோம். அதே மாதிரி தான் என்னோட சோர்ஸ் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பில்டை பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இதில் கான்ஃபிகர் பில்டு பாத்
இதுக்குள்ளே லைப்ரரி சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இந்த கிளாஸ் பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரைட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே எனக்கு எனேபிள் ஆகும். ஸோ இதில் ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போது அந்த ஏஷார்ட் ஜார் ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் கொடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆன பிறகு அப்ளை அண்ட் க்ளோஸ்னு கொடுத்துறேன். ஸோ இந்த ஜார் ஃபைலை இங்கே பார்க்கணுன்னா ரெஃபரன்ஸ் லைப்ரரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா ஜார் ஃபைலும் செலினியம், காமன் டிரைவோ, ஏஷார்ட் இது எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஏஷார்ட்டுக்கும் நம்ம பண்ண போகிற நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபுல் பேஜாக ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. இப்போ நம்ம டேக் ஸ்க்ரீன்ஷாட்னு பார்த்தோம். ஸோ அந்த டேக் ஸ்க்ரீன்ஷாட் மெத்தடில் என்ன பண்ணணும், டேக் ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்கான ஏரியா மட்டும் தான் என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சுது. எனக்கு ஃபுல் பேஜை எடுக்கணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஏஷார்ட்ன்ற ஒரு ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஏஷார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்போது இந்த ஏஷார்ட் ஜார் ஃபைலுக்குள்ளே எனக்கு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. என்ன கிளாஸ்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ry yandex.qa.ashart அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜுக்குள்ளே இந்த ஸ்க்ரீன்ஷாட் கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது கொடுத்துக்கிறேன். ஜாவா பற்றியும் கிளாஸ் தான் நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், கிளாஸ் இன்டர்ஃபேஸ் எதுவாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் அப்படின்ற விஷயம் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஏஷார்ட் அப்படின்னு தர போகிறேன். இப்போ நம்ம ஏஷார்ட் ஜார் ஃபைல் தான் நியூ டாட் ஏஷார்ட் அப்படின்னு தரப்போம். ஸோ ஏஷார்ட். ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து அந்த கிளாஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஷார்ட் கிளாஸை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது நம்ம மெத்தட் யூஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஷூட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. எதுக்குள்ளனா ஏஷார்ட்ன்ற கிளாஸ்க்குள்ளே ஷூட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. எதுக்காக கொடுக்குறோன்னா இப்போ நான் ஃபுல் பேஜஸ் கேப்சர் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஷூட்டிங் ஸ்ட்ராட்டஜி மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன தரப்போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா. ஸோ ஷூட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஷூட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தரப்போகிறோம். ஸோ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்ட்ராட்டஜி இந்த கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் மூலமாக நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது. எதுக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க. ஸோ அந்த மெத்தட் தான் டாட் டேக் ஸ்க்ரீன்ஷாட் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கிளாஸ்க்குள்ளே டேக் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ டேக் ஸ்க்ரீன்ஷாட் மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடை டேரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் அந்த ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்ல, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும்னா நான் முன்னாடி கொடுத்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் நான் ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டைமிங் கொடுத்துக்கிறேன். அந்த டைமிங்க்கு நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷூட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்க்குள்ளேயே என்னதுன்னா வியூ பாஸ்ட் போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. வியூ போர்ட் பாஸ்டிங் ஸ்க்ரோல் டைம் அவுட் இருக்கும். ஓகேங்களா. இதை கொடுத்தோம்னா இதுக்குள்ளே இந்த இன்டீஜர் ஸ்க்ரோல் டைம் அவுட் தரணும். இந்த டைம் அவுட் எப்படி தர போகிறேன்னா, நான் மில்லி செகண்ட்ஸ் தர போகிறேன். ஸோ செகண்ட்ஸ் தான் 1 செகண்ட் 2 செகண்ட் தரலாம். மில்லி செகண்ட்ஸ் தான் 1 செகண்ட்னா 1000 மில்லி செகண்ட். அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1000 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். டாட் டேக் ஸ்க்ரீன்ஷாட் சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேக் ஸ்க்ரீன்ஷாட்ன்ற மெத்தடை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டாட் டேக் ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல வெப் டிரைவர், ஏன்னா டிரைவர் மூலம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்ன்ற கிளாஸ்க்குள்ளே எனக்கு டேக் ஸ்க்ரீன்ஷாட் மெத்தட் இருக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், முடியும் போது செமிகோலன் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த லைனை நம்ம எடுத்துகிறோம். இப்போது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல சோர்ஸ் ஃபைல் டெஸ்டினேஷன் ஃபைல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி தான் இந்த சோர்ஸ் ஃபைல் டெஸ்டினேஷன் ஃபைல் எடுக்க போகிறோம். அப்போ சோர்ஸ் ஃபைல்ன்றது இதுதான் என்னோட சோர்ஸ் ஃபைல். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், சோர்ஸ் ஃபைல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சோர்ஸ் ஃபைல் கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சோர்ஸ் ஃபைலை நான் ஒரு டெஸ்டினேஷன் ஃபைலை ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டரை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தோம். ஸோ அதே ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ணுறேன்னா, நான் இன்னொரு டெஸ்டினேஷன் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைல், இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். டெஸ்டினேஷன் ஃபைல்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைலுக்குள்ள ஸ்ட்ரிங் பாத் நேம் கொடுக்கணும், லொக்கேஷன் கொடுக்கணும். ஸோ எந்த லொக்கேஷன்னா நம்மளுடைய ஃபோல்டரோட லொக்கேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபோல்டர் மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் இருக்கும். லொக்கேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கேன்சல் ஆர் அப்ளை க்ளோஸ் ஆர் க்ளோஸ் கொடுத்துட்டு நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக செமிகோலன் பண்ணி முடிச்சுப்போம். இப்போ நான் இப்போயும் என்னோட ஃபோல்டர் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபோல்டர் நேம்க்கு அடுத்து என்னோட ஃபைல் நேம் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபைல் நேம் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் ஸ்க்ரீன்ஷாட் 1ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைல் நேம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து டாட் பிஎன்ஜின்ற ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து என்னோட சோர்ஸ் ஃபைல், நெக்ஸ்ட்டு என்னோட டெஸ்டினேஷன் ஃபைல் வந்துருச்சு. இப்போது நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ஃபைல் யூட்டில்ஸ் ஆர் ஃபைல் ஹேண்டல்ன்ற கிளாஸை நம்ம யூஸ் பண்ணோம். எதுக்குன்னா நம்ம வந்து நம்ம சோர்ஸ் ஃபைல் டெஸ்டினேஷன் ஃபைலை காப்பி பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஜாவாவில் எனக்கு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. என்ன கிளாஸ்னா இமேஜ் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது.
ஸோ இந்த கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட சோர்ஸ் ஃபைலையும் டெஸ்டினேஷன் ஃபைலையும் ஒரே இடத்துல நான் கொண்டு வர போகிறேன். சோர்ஸ் ஃபைலை அந்த டெஸ்டினேஷன் ஃபைலுக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா image.ioன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ரைட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரைட்னா ஒன்றும் இல்லை, நம்ம டெஸ்டினேஷன் ஃபைலை சோர்ஸ் ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டெஸ்டினேஷன் ஃபைலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நல்லுன்னு இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ சோர்ஸ் ஃபைலை நான் வந்து கெட் பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மெத்தட் மூலமாக ஸ்க்ரீன்ஷாட் கிளாஸ் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட சோர்ஸ் ஃபைலை கெட் பண்ண போகிறேன். அப்போ ஸ்க்ரீன்ஷாட் கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன ஆப்ஜெக்ட்னா சோர்ஸ் ஃபைல்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சோர்ஸ் ஃபைல் டாட் கெட் இமேஜ். ஸோ கெட் இமேஜ் வந்து கெட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, கெட் இமேஜ். இப்போ இந்த செகண்டாக இருக்க நல் வேல்யூவில் என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் அந்த ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு பிஎன்ஜி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பிஎன்ஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிஎன்ஜியை கேப்ஸில் கொடுத்துறேன். ஸோ லாஸ்ட்டாக டெஸ்டினேஷன் ஃபைல்னா என்னோட ஃபைலை எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ முடியும் போது ஜாவாவில் யூஸ் பண்ணுறதுனால முடியும் போது செமிகோலன் போட்டுக்கணும். ஸோ இது எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும், ஏன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும். ஸோ என்ன எக்ஸப்ஷன்னா ஐஓ எக்ஸப்ஷன், ஏன்னா சோர்ஸ் ஃபைல் எங்கே இருக்குன்னு தெரியாது, டெஸ்டினேஷன் ஃபைல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை த்ரோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ த்ரோஸ் கீவேர்ட் வச்சு டிக்ளேர் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, ரன் பண்ணேன், எனக்கு ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குதா இல்லை முன்னே எடுத்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுக்கிறேன், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணுறேன், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ரன் பண்ண வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரோல் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கலாம் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த வெப்சைட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சோலையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபோல்டரை ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்டர் மேலே வச்சுட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் 1.png அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாக எனக்கு சப்மிட் ரெஃப்ரெஷ் பட்டன் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னும் எனக்கு வரணும்னா நம்ம வந்து டைமிங் கூட கொடுத்துக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கேன், நான் வந்து 1000 செகண்ட், அதாவது 1 செகண்ட் கொடுத்தேன். நான் வேணும் எனக்கு ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் பிரிண்ட் எடுக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா நம்ம வந்து செகண்ட்ஸ் கூட இப்போ நேரத்தில் 1000 செகண்ட்ஸ்ன்றதை நான் வந்து 2000 செகண்ட்ஸ், அதாவது 2 செகண்ட்ஸாக கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு எனக்கு அடிக்கடி அந்த ஃபைல் வந்து ஓப்பன்லேயே இருக்குது, என்னோட வெப்சைட் ஓப்பன் ஆகுது ஆனால் ஓப்பன்லேயே இருக்குது. நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா டிரைவர் டாட் க்ளோஸ் ஆர் குவிட்ன்ற மெத்தட், நான் குவிட்ன்ற மெத்தட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா நம்மளுக்கு என்னுடைய விண்டோவை டு க்ளோஸ் தி விண்டோ, இல்லை என்னோட விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு மெத்தட் தான் டிரைவர் டாட் குவிட் அப்படின்ற மெத்தட். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ மறுபடியும் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிறகு எனக்கு அந்த வெப்சைட் க்ளோஸ் ஆகும், ஏன்னா டிரைவர் டாட் குவிட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒன்ஸ் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. நான் ஒன்ஸ் அந்த ஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்காக என்ன ஃபோல்டரை நான் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் 1.png ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்திருக்கு ஸ்க்ரீன்ஷாட் 1. ஸோ எனக்கு டைமிங் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு கம்மியாக எடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம மறுபடியும் 1 செகண்டே கொடுத்துருவோம். இது மாதிரி டைமிங் நம்மளுக்கு ஃபுல்லாக வேணும், டைமிங் குறைச்சிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வேணும் டைமிங் அதிகப்படுத்திக்கலாம். எனக்கு ஃபுல்லாக வேணாம் கம்மியாக வேணும்னா டைமிங் கம்மி பண்ணி நம்ம அதை மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். அதுக்கப்புறம் ஃபுல் பேஜும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸோ எந்த வெப்சைட் வேணாலும் நம்மளால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எதுக்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுக்கிறோன்னா நமக்கு எப்போது ஏதாவது எரர்ஸ் வருது, இல்லை மிஸ்டேக்ஸ் வருது, இல்லை கஸ்டமருக்கோ இல்லை என்னுடைய மேனேஜர்ஸ்க்கோ இருக்காது, எனக்கு ப்ராஜெக்ட் காமிக்க போகிறேன் ஆர் நான் கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸை காமிக்க போகிறோன்னா நம்ம அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 டாபிக் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ராப் டவுன் சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஃபுல் பேஜஸ் ஸ்க்ரீன்ஷாட் எப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.